ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆயுள் பலம் இருக்கா? நாம பசங்க பிள்ளைங்கள வளர்த்தணும். பசங்க பிள்ளைகள கல்யாணம் பண்ணி குடுக்கணும். நானும் பேரன் பேத்திய பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? எனக்கு வந்து அப்பப்போ ஆயுள் பயம் வரும். இறந்துருவோமோ! பிள்ளைகள விட்டுட்டு போயிருவோமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனா கணவரும் கூட தான் வந்திருக்காரு. கணவரும் நல்ல கணவர். 2 பேத்துக்கு தாரதோஷம் இல்ல. 2 பேத்துக்குமே 2ஆம் தார அமைப்பு இல்ல. 2 பேத்துக்குமே 2ஆம் தார அமைப்பு இல்ல. இந்த பொண்ணு, இந்த ஆணு தான் அவங்க வாழுவாங்க. நல்ல கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பாங்க. அப்படின்னு சாதகம் சொல்லுது. அப்போ சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு வந்து பயம் வருது. ஏன்னா ஒரு 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 ஆண்மகனோட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 10 குடையின் திசை வருதுன்னா 10ஆம் இடம் 8 குடையின் திசை 10 குடையின் திசை வரும்போது அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பங்கம் பண்ணுற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பயம், இறந்துருவோமா என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த ஆண்மகன் சாதத்திலே மனைவிக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா? மனைவி நீண்ட ஆயுளோட பசங்க பிள்ளைகளை வளர்த்தி காப்பாற்றி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் அந்த 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 பசங்க பிள்ளைகளுக்கு அம்மாவோட ஆயுள் நீண்டுருக்குமா? அப்படிங்கிற கேள்வி கேட்குறேன். அப்போ அந்த சாதகத்தில் ஒரு ஆண்மகன் சாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மனைவிக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கா? அப்போ அந்த அந்த அம்மாவுக்கு பிறந்த பசங்க பிள்ளைகளை வளர்த்தி விட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்களா? பேரம் பேத்தி பார்ப்பாங்களா? அப்படின்னு பார்த்தா ஆண்மகன் சாதகத்திலே பார்க்கலாம். அந்த ஆண்மகன் சாதகத்தில் 2ஆம் இடங்கிறது தனக்கு குடும்ப வாக்கு. அந்த 2 கூடையும் சொல்லக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்று 9 கூடையும் பார்த்துருந்தாருன்னா அந்த மனைவிங்கிறவ நீண்ட ஆயுளோடு இருக்கும். அதே நேரத்துக்கு வந்து 7ஆம் இடம் அந்த சாதகரோட மனைவிங்கிறது 7ஆம் இடம். அந்த 7 கூடையுமே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், குரு பார்வை இருந்தாலும், 9 கூடையும் பார்வை இருந்தாலும், அந்த அம்மாவுக்கு இவருக்கு வரக்கூடிய மனைவிக்கு அப்போ நீண்ட ஆயுள். அப்போ பசங்க பிள்ளைகளை படிக்க வச்சுருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பேரம்பேத்திலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவரோட சாதத்தில் மனைவிக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதை மெயினாக பார்க்கணும். அப்போ அந்த பொண்ணோட சாதத்திலே கணவர் உயிரோடு இருப்பாரா, நீண்ட ஆயுளோடு இருப்பாரா, எப்படி இருப்பாருன்னு அந்த பொண்ணோட சாதத்தில் எடுத்துக்கலாம். ஆணோட சாதத்தில் இவருக்கு வரக்கூடிய மனைவி நீண்ட ஆயுள் இருக்கும், நீண்ட ஆயுளோட பிள்ளை குட்டியெல்லாம் வளர்த்தி விடும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம கணக்கிடுறோம். இப்போ பொருத்தம் பார்க்குறோம், திசா செஞ்சு இருக்கா, ராகுது இருக்கா, செவ்வாய் இருக்கா, எல்லாம் தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த ஒரு ஆண்மகன் சாதகத்தில் ஒரு பொண்ணை சேர்த்தும் போது பார்க்கணும். அந்த அந்த பொண்ணு வந்து இவருக்கு வரக்கூடிய மனைவி இவர் சாதத்திலே பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு நீண்ட ஆயுளா? 2 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்று தான் நீண்ட ஆயுள். 7 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்று 9 கூடையும் பார்த்தாலுமே அந்த இவருக்கு வரக்கூடிய மனைவிக்கு நீண்ட ஆயுளோட மனைவி வரும். அப்போ நீங்கள் நம்பலாம். அப்போ அந்த பிறக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வளர்த்தி கடைசி வரைக்கும் வந்து ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம்னா தாய் தான் கூட வந்து நாளைக்கு பிரசவம் குழந்தைக்கு எல்லாமே பார்க்குறது தாய் தான், தகப்பும் பார்க்க முடியாது. அதனால தான் வந்து அவர் சொல்கிறார், என் மனைவிக்கு நீண்ட ஆயுள் இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னா கணவரோட சாதத்தில் 2 கூடவே ஆட்சி உச்சம் பெற்றுக்கலாம், குரு பார்வை, 9 கூடையும் பார்வை, 9 கூடையினோட போய் சேர்ந்திருந்தாலும் அதே நேரத்துக்கு வந்து அந்த கணவரோட சாதத்தில் 7 கூடையும் சொல்லக்கூடாது மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ அவருக்கு அந்த 7 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அப்போ அந்த 9 கூடையும் பார்வையில் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு நீண்ட ஆயுளாக அந்த அம்மா வாழும். அப்போ அந்த அம்மா வாழும்போது அதிலே பாருங்கள், அதே நேரத்துக்கு ஒரு கிரகம் திசை நடத்துது. அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் லக்ன ராசி எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த திசை நடக்கக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டை கண்டிப்பாக அது வழி நடத்தும். அதே இவரோட சாதகத்தில் மனைவியோட லக்கணமும் அந்த திசை நடத்தினோட உச்ச வீடும் ஒன்றா இருந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து நீண்ட ஆயுள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 77 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.